30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்களா? முதல்ல இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நேற்று நாள் இன்றைக்கி தான் உங்களை சந்திச்சிருக்கோம், அதை நான் தெரியப்படுத்திக்கிறேன். ஒரு அருமையான தருணத்தில் நம்ம அடிக்கடி சந்திக்கிறோம். இது அது மாதிரியான ஒரு நல்ல அருமையான தருணம் இன்னைக்கு நமக்கு மீண்டும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். எப்படி சொல்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறது? விக்னேஷன் சார்லேருந்தே ஆரம்பிப்போம். அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு நம்ம மேலே ரொம்ப பிரியம் உண்டு. அந்த பிரியம் எந்த அளவுக்கு இருக்குன்னா, சார் எங்கே இருக்கீங்க சார் அப்படிம்பாரு. நான் அந்த ஹைதராபாத்தில் சரிபோதா சனியோட ஷூட்டிங்கில் இருக்கேன் சார், நாளைக்கு கிளம்பி மலேசியா வந்துட முடியுமா? ஏன் சார் அப்படின்னு. இல்லை, ஷூட்டிங் இன்றைக்கி முடிஞ்சிருது சார், பட் நான் சென்னை போகணும் சார். இல்லை, நீங்கள் ஒன்றும் இல்லை, இப்போ நான் பெரிய பொருள் செலவில் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இங்கே ஏர் ஏஷியான்னு ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங் இப்போ நான் செட்டாக போடணும்னா அதுக்கு ஒரு 5 கோடி ரூபா இல்லாட்டி ஒரு 7 கோடி ரூபாய்க்கிட்ட ஆகும். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த சீனை நான் எல்ஐசி ஆஃபீஸ் மாதிரி கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணி அதில் ஒரு போர்ஷனாக நான் இதில் எடுத்துக்குவேன். முடிஞ்சா வாங்க, இல்லைன்னாலும் பரவாயில்ல அப்படின்னா ஏர்போர்ட்டில் ஓடுவேன். அதுக்கப்புறம் கட் பண்ணால் ஜம்ப் கட் பண்ணோன்னா நான் ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் கடை ஓடிட்டு இருப்பேன். ஃப்ளைட்டில் வந்து முடிச்ச உடனே அங்கே போய் உட்காந்து மீசை எடுத்துடலாமா சார் அப்படிம்பாரு. சார் பல படத்துக்கு கண்டினியூட்டியாக போயிட்டுருக்கு சார், இப்போ சரிபதா நேரத்தில் இதான் மீசை தான் சார். எடுத்தால் இந்த படத்துக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் பாருங்க, அதை குறைச்சி காட்டுறது. இதெல்லாம் ராத்திரி எத்தனை மணிக்கு போகுதுன்னா, பிரதீப் சாரோட ஷூட் பண்ணிட்டு இருக்காரு. ராத்திரி ஒரு 11:30 மலேசியா டைம். அதனால் கொஞ்சம் மீசை இப்படி கொஞ்சம் குறைச்சிட்டு, இது ஓகே அப்படின்னு. ஓகே, பட் முழுக்க எடுத்துட்டா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி ஃபுல்லாக ஷேப் பண்ண இப்போ தான் நியூ ஏஜ் ஜெயசூர்யா பார்க்க முடியுது அப்படிம்பாரு. இப்படி சொல்லி ஆரம்பிப்பார். சரி, அது மாதிரி திடீர்னு இன்னொரு நாள் ஃபோன் அடிப்பார். இப்போது எங்கள் ஒரு 20ஆம் தேதியிலேருந்து டேட் கிடைக்குமா அப்படின்னு 5 நாளைக்கு முன்னாடி கேட்பார். ஏன் சார் அப்படின்னா, இல்லை சார் பல படம் லாக்கில் இருக்குது சார், இப்போ யார் டேட்டையும் வாங்க முடியாது சார், நான் அதிகபட்சம் என்னோடய படம் வேணால் நான் கேன்சல் பண்ணலாம், மற்றது எதுவுமே தொட முடியாது சார் அப்படின்னு. இல்லை, பிரதீப் சார் இப்போ இந்த ட்ராகன் ஒரு படம், அது சரி, டூடுன்னு ஒரு படம் போகிறாரு, அதனால் அதுக்குள்ளே முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நான் அந்த செட்டு போட்டுறேன் சார், என்னை கேட்காம செட்டு போடாதீங்க சார், நான் வரமாட்டேன்னா அப்புறம் பிரச்சனை ஆகிடும். அது பரவாயில்ல சார், என்ன எனக்கு கொஞ்சம் ஒரு 50 லட்ச ரூபா வேஸ்ட் ஆகும், ஆகிட்டு போட்டும். அப்புறம் திருப்பி மனசு கேட்காத. சரி, படம் இப்படியெல்லாம் ரெடி ஆகிடுச்சுங்க, ரிலீஸ் டேட்டு தள்ளி போய் திடீர்னு ஒரு நாள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ எப்படி அவருடைய அன்பு தொல்லை எப்படி இருக்குன்னா, சார் என்ன சார் பண்ணிக்கிறீங்க? நான் நைட்டு பூரா ஷூட் பண்ணிவிட்டு 2:11 மணிக்கு எந்திக்கிறேன். ஹலோ சார், என்ன சார் அப்படின்னு. அப்போ நீங்கள் தூங்கி எந்திரிச்சிருக்க, சாரி இது சொல்லும்போது 2:20, அப்போ நீங்கள் தூங்கி எந்திரிச்சிருக்கீங்க. ஆமாம் சார். முடிஞ்சால் ஒரு 1/2 ஹவரில் கமலா தியேட்டரில் இருந்தீங்கன்னா அந்த மயிலிறக சாங் அவங்க கொண்டாடுறாங்கல்ல, அதோட கூட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆடிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது இந்த மொமெண்ட் திருப்பி கிடைக்காது. இப்போ சார் நீங்கள் நைட் ஷூட் வேறு இருக்குது சார், இல்லை நைட் ஷூட் அது அடுத்த படத்து நீங்கள் நைட் ஷூட் பண்ணுவீங்க, அது அப்புறம் ரிலீஸ் ஆக போகுது. பட் இந்த சந்தோஷத்தை நீங்கள் திருப்பி அடைய முடியாது. இப்படியெல்லாம் ஒரு 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 ஸ்வீட்டான ஒரு சுகமான சுவை தான் எங்கள் விக்கி சார். அதாவது பிரதீப் சாருக்கு ஒரு இறைவனுடைய பிளஸிங் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அவர் அதாவது அந்த ஆடியோ ரிலீஸில் என்கிட்ட சொல்லியிருந்தார் சார், இந்த நான் ஹயாத்துக்கு ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்ததே ஜெயசூர்யா சாரை பார்க்க தான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் இன்றைக்கி ஒரு 100 கோடி பிஸ்னஸுக்கு உண்டான ஒரு ஹீரோவாக இன்றைக்கி வளர்ந்துருக்காருன்னா அது எவ்வளோ பெரிய இறைவனுடைய சப்போர்ட் இருந்தால் அது நடக்கும். நீங்கள் நினச்சி பாருங்கள். ரியலி ஐ ஃபீல் வெரி ஹாப்பி ஃபார் யூ.
நான் என்ன அவரும் சொன்னார், ரொம்ப யூ வாஸ் வெரி கைண்ட் இனஃப் டு சே தட். அது எனக்கே ஞாபகம் இல்லை, பட் ஆனால் நான் மனசில் பட்டதை சொல்லுவீங்க. நான் யாராக இருந்தாலும் என் மனசில் பட்டதை சொல்லுவேன். எனக்கு வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு கதை சொன்னார். அப்போ வந்து அதில் நான் எனக்கு இந்த கரெக்ஷன் வேணும்னு பண்ணி கொண்டு வந்தார். இல்லை இந்த இன்னொரு கரெக்ஷன் வேணும்னு, அதையும் பண்ணுறேன் சார் அப்படின்னாரு. அப்புறம் ஒரு நிமிஷம் பொறுங்க, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, நான் போய்கிட்டு இருக்கேன். நான் வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து பல மாற்றங்கள் பண்ணி உங்கள் வாழ்க்கையை இழந்துடாதீங்க. அதனால் இந்த படத்தில் நான் இல்லைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் யாரையோ வச்சு நல்லா படம் எடுத்து சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லி மனசில் பட்டதை நான் சொல்லி அந்த படம் மிகப்பெரிய ஹிட்டு. அப்படி ஒரு அந்த படம் லப்பர் பந்து. ஸோ நான் செல்ஃபிஷாக பிஹேவ் பண்ணியிருந்தா அதுக்குள்ளே 2 கரெக்ஷன் சொல்லி அவர் தான் டேரக்டர்லாம் நம்ம சொன்னதை செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளே நான் போயிருக்க முடியும். எனக்கு என்னுடைய சென்சிபிலிட்டி ஏரியாவில் சில விஷயங்கள் இருந்ததுனால அதை மட்டும் சொல்லி இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். அந்த மாடு சீனை கூட நான் சொன்னேன், எப்படி பண்ணியிருந்தீங்க சார் அப்படின்னு சொல்லி தான். அது எப்படி சார் ஒரு மாடையும் ஒரு ஒரு கிளவி வச்சுட்டு இவ்வளோ பெரிய ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணுறீங்கன்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி இந்த படத்தினுடைய ஆரிஜினல் அது அப்போ அதை வரேன். அப்போ வந்து அதே மாதிரி இந்த பிரதீப் சாரை நான் மீட் பண்ணுவ சொல்லியிருக்கேன். அவர் நடிச்சு காட்டு மறுபடியும் பார்த்துருந்துருக்கேன். அவர் சொல்லுங்கள், சார் நீங்கள் இப்போ நல்லா நடிக்கிறீங்க சார், நீங்கள் சூப்பராக வருவீங்க, நீங்களே நடிக்கலாமே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட. நான் சொன்னேன், அதுக்கப்புறம் ரீகலெக்ட் பண்ணி பார்த்தேன். நீங்கள் மான்ஸ்டர் லொக்கேஷனுக்கு வந்து எனக்கு மைண்டில் ஞாபகம் இல்லை, பட் அந்த இதை சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. பட் அப்படி சொல்லி நடந்த ஒரு 7 வருடத்திற்குள் ஒரு மனிதன் 0 to ஹீரோ ஆகிறான்னா அப்போ வந்து கடவுள் எவ்வளோ பெரிய அனுக்கிரகத்தை கொடுத்துருப்பான். ரியலி ஐ விஷ் யூ அ வெரி கிரேட் சக்ஸஸ் சார். எல்லாருமே சொல்கிறாங்க அதை இப்போ வந்து அது லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு பார்த்தாங்க. அந்த எல்ஐசி பிரச்சனையால் அந்த லவ் இன்சூரன்ஸ் கேன் போட்டு கம்பெனி அப்படின்னு இல்லை, எல்ஐபி லவ் இன்சூரன்ஸ், அதுக்கு அது என்னது லவ் இன்சூரன்ஸ் ப்ரோக்ராம் ஏதோ போட்டு சரி வேண்டாம் அப்படி எல்ஐகேன்னு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி ஒன்று ஃபிக்ஸ் ஆனார். என்ன சார் அப்படின்னா கம்பெனி அப்படின்னாரு. கம்பெனி, இந்த கம்பெனி ஒரு மாதிரி சவுண்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ என்னென்னா அப்படின்னால கொம்பு அப்படின்னு எனக்கு மைண்டில் வருது. ஸோ கொம்பு என்பது வந்து ஒரு மாட்டுக்கு, ஒரு காளைக்கு அழகு என்பது கொம்பு. பசுவுக்கு கொம்பு இருக்காது, ஆனால் காளைக்கு கொம்பு இருக்கும். அது வந்து ஒரு ப்ரைடு. அந்த ஒன்றுக்கு வந்து அந்த உடனே அதான் போட்டுறாங்க, இப்போ பொம்பளை என்ன ப்ரைடு இல்லைன்னு சொன்னா எஸ்ஏ சொல்லியாண்டு அப்படி கிடையாது. அதில் வேற ப்ரைடு இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு ப்ரைடு. அது மாதிரி அந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படின்னு சொல்லி அந்த கொம்பு சின்னமாக வச்சு சொல்லும்பொழுது அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்கி சாரோட உலக உயிர் தான் அந்த கம்பெனிக்கு ஃபர்ஸ்ட் ஃபேன். அங்கிள் கம்பெனி அப்படிம்பாங்க. ஸோ அப்போ நினச்சேன் சரிடா இது எல்லாருக்கும் பிடிச்சிரும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லாருக்கும் அது பயங்கரமாக ரீச் ஆச்சு. எவ்ரி திங் அபவுட் கான்செப்ட், அபவுட் லுக், அபவுட் பர்ஃபார்மன்ஸ், அபவுட் விஷுவல்ஸ், எல்லாமே தரம். வெற்றி கிடைக்கும், ஒரு அழகான வெற்றி எப்போதுதான் கிடைக்கும். அது நம்ம மினக்கிடும் போது மட்டும்தான் கிடைக்கும். அந்த மினக்கிடலை டெஃபினட்டாக நாங்கள் எல்லாருமே we followed விக்னேஸ்வரன் சார். he made it great. Thank you so much. Sarvana Elite Gold and Diamonds, the ultimate destination for exclusive designs.